கோவையில் 7வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களால் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ள மலர் சிற்பங்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். மனதை மெல்ல வருடை செல்லும் வாசமும் கண்களை கவரும் வகையில் பல வண்ணங்களிலான மலர்களாலும் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள இப்பகுதி கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இங்கு நடைபெறும் 7வது மலர் கண்காட்சியினை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏறத்தாழ 5 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் 1 லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த டென்ஷன் சுகரா மாறும், அதான் விஷயம். அதை தணிக்கதான் மலர் கண்காட்சி. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கண்காட்சியை நாங்கள் அதிகமாக நடத்துகின்றோம். மலர் கண்காட்சி 25 ஏக்கரில் 1 லட்சம் மலர்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த கண்காட்சியை ஒரே நேரத்தில் 25,000 பேர் பார்க்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் சிறப்பம்சமாக மழைக்காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கரடி, பறவை, யானை சிலைகள், தலைவர்களின் ஓவியங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. நான் இதுக்கு முன்னாடி ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போயிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். இங்கே இருக்கிற நிறைய தாவரங்கள் அப்புறம் பூக்களை பற்றி எங்களால் நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இங்கே எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதோட எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பூவிலேயே செஞ்ச மாதிரி யானை, மிருகம், அப்புறம் கரடி, அப்புறம் மிக்கி மவுஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அழகழகாக பூவால் டிசைன்லாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரிலாம் இங்கே நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஃபுட் ஸ்டாலு அது மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. அது பார்க்க கட்டுறவாக இருக்குது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 5 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.